பல வருடங்களுக்கு முன்பு நினிவே மக்கள் நியாயத்திலிருந்து விலகி பாவத்தை செய்து வந்தாங்க, தீய வழியில் நடந்து வந்தாங்க. இது எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இவங்க மனம் திரும்பவில்லை அப்படின்னா நம்ம இவங்களை தண்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையை கொடுப்போம் அப்படின்னு நினச்சி அதற்காக அவர் ஒருவனை தேர்ந்தெடுத்தார். அவர் யாருன்னா அம்மித்தாயின் மகனான யோனா தான். இந்த யோனாவை தேவன் அழைத்து, நீ எழுந்து நினிவே பட்டணத்துக்கு போ, அங்கே போய் இறைவாக்கு என்ன அப்படிங்கிறத சொல் அப்படின்னு சொன்னார். யோனாவுக்கு ஒரே அச்சம். ஏன்னா அங்கே இருக்க மக்கள் அவ்வளவு பேரும் ரொம்ப கொடூரமான தன்மையுடையவர்கள். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு யோனா கீழ்ப்படியாமல் எதிர் திசையில் ஓடி யோப்பாவுக்கு சென்று அங்கே தர்ஷீஸுக்கு செல்ல ரெடியாக இருந்த கப்பலில் ஏறிட்டார். கப்பலும் புறப்பட்டுச்சு. திடீர்னு கடலில் பெரும் காற்றும் பெரிய அலைகளும் உருவாகி கப்பல் பயங்கரமாக தள்ளாட ஆரம்பிச்சிச்சு. மாலுமிகளுக்கே ரொம்ப பெரிய பயம். இப்படி ஒரு புயலை நாங்கள் பேரழிவை கண்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், அந்த கப்பலில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவரவர் தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் அறியாத யோனா கப்பலோட கீழ் தளத்தில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். கப்பலோட தலைவன் மாலுமி வந்து, நீ என்ன இவ்வளோ பிரச்சனை வெளியே நடந்துட்டுருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்க, நம்ம காப்பாற்றும் பொருட்டு நீ உன் தேவனை எழுந்து வணங்கு, இந்த பேரழிவுக்கு காரணம் யாருன்னே தெரியலை அப்படின்னு யோசித்தாங்க. உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட பேரையும் எழுதி குலுக்கி பார்த்தாங்க. அதில் யோனாவோட பேர் தான் வந்தது. இந்த துன்பம் உன்னாலையா வந்துச்சு, யார் நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே யோனா சொன்னா, நான் ஒரு எபிரெயன், எல்லாவற்றுக்கும் இரக்கத்தை காட்டுற தேவனை தான் நான் வணங்கி வரேன் அப்படின்னு சொன்னேன். இவனை பார்த்து பயந்து, நீ அப்படி என்னதான் தவறு செஞ்ச இப்படி நடக்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே யோனா சொன்னா, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன். மாலுமிகளுக்கெல்லாம் இதை செய்கிறதுக்கு விருப்பமே இல்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு கப்பலை திருப்பி புறப்பட்டத்துக்கு கரைக்கு கொண்டு போயிடலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியவே இல்லை. காற்றும் கடல் கொந்தளிப்பும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவர்கள் மனமே இல்லாமல் என்ன பண்ணாங்க, யோனாவை தூக்கி கடலில் போட்டுட்டாங்க. கடலில் போட்ட உடனே கடல் கொந்தளிப்பு அடங்கிடுச்சு. பெருங்காற்று வீசுவதையும் நிறுத்தி கடல் அமைதியாயிருச்சு. கர்த்தருடைய கட்டளையின்படி ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிருச்சு. யோனா மீனோட வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தார். அந்த நாட்களில் அந்த இருட்டான மீனோட வயிற்றுக்குள்ளே இருந்து யோனா என்ன பண்ணார் தெரியுமா, கர்த்தரை நோக்கி ஜெபந்தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த துயரத்துலேருந்து என்ன விடுவீங்க தேவனே அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய கட்டளையின்படி மீன் என்ன பண்ணுச்சு, 3 நாளைக்கு அப்புறம் ஈரமில்லாத ஒரு கடற்கரையோட கரையில் கொண்டு போய் யோனாவை கக்கி போட்டுச்சு. உடனே அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னார். இந்த முறை யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 3 நாட்கள் பயணப்பட்டு அந்த பெரிய நகரமாகிய நினிவேக்கு போனார். போய் அங்கே இருக்க மக்களுக்கு நடுவில் நின்று கர்த்தர் உரைத்த வார்த்தையை, எச்சரிக்கையை கூற ஆரம்பித்தார். இன்னும் 40 நாட்களில் அழிவு இருக்குது, அதனால் எல்லாரும் தேவனை தேடுங்க, உங்களோட தீய வழியிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொன்னார். இது எல்லாத்தையுமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, நம்ப ஆரம்பித்தாங்க யோனாவோட வார்த்தையை. மனமாறுதலுக்கு அடையாளமாக அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, உடனே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து தேவனை வழிபட ஆரம்பித்தாங்க. இந்த செய்தி அரசனுக்கு போச்சு. உடனே அரசன் என்ன பண்ணார், தன்னோட வஸ்திரங்களை, அதாவது ராஜ வஸ்திரங்களை களைந்து அவரும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அவருமே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஆணையும் வெளியிட்டார். எல்லாருமே தீய வழியை விட்டு வெளியே வாங்க, கெட்டதை செய்யாதீங்க, தேவனை நோக்கி
வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வெளியிட்டார். தேவனோட மகா கிருபையும் இரக்கத்தையும் நம்ம பெறணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த தண்டனையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்மளோட மனசு மாறணும் அப்படின்னு சொன்னார். இவர்களோட மனமாறுதலை கண்ட உடனே தேவனுக்கு அழிக்கிறதுக்கு மனசு வரல. உடனே என்ன பண்ணார்? நினிவே பட்டணத்துக்கு வர இருந்த அழிவை நிறுத்தி போட்டார். இதை கண்ட உடனே யோனாவுக்கு மிகப்பெரிய வருத்தமும் கோபமும் வந்துச்சு. ஏன் இப்படி அப்படின்னு தேவனை நோக்கி கேட்டார். உடனே தேவன் சொன்னார், உன்னோட கோபம் நியாயமா அப்படின்னு கேட்டார் யோனாவை பார்த்து. யோனா உடனே நினிவேக்கு வெளியே தூரமாக சென்று என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்தார். அந்த இடத்துல ஒரு சின்ன செடியை தேவன் நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு செடியை உருவாக்குனார். அந்த நெல்லுக்கு அடியில் யோனா இலை பாரினார். மறுநாள் காலையில் அந்த செடியோட இலைகள் எல்லாத்தையும் ஒரு புழு சாப்பிட்டுருச்சு. அந்த செடியும் பட்டு போச்சு. உடனே யோனாவுக்கு ரொம்ப வருத்தம். அங்கே இருக்க வெயிலையும் பெருங்காற்றையும் அவரால் சமாளிக்கவே முடியல. உடனே கடவுளை பார்த்து கேட்டார், நீர் ஏன் இந்த செடியை இப்படி பண்ணீரு? எனக்கு ரொம்ப கவலையாகவும் உண்மையில் ரொம்ப கோபமாகவும் இருக்குது அப்படின்னு யோனா சொன்னார். தேவன் அதற்கு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த செடியை நீ வளர்க்கவும் இல்லை, அதை நீ பராமரிக்கவும் இல்லை. ஒரே இரவில் தோன்றி மறுநாள் பகலில் மடிந்த இந்த செடிக்காக நீ எவ்வளவு வேதனைப்படுற? அப்போ 1,20,000க்கும் அதிகமாக இருக்கிற மக்களும் அநேகமாயிரம் விலங்குகளும் இருக்கிற நினிவேயை பற்றி நான் ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு தேவன் பதில் கூறினார் யோனாவுக்கு. யோனாவுக்கு எல்லாமே புரிந்து போயிற்று. நினிவேவுக்கு ஏன் தேவன் இரக்கம் காட்டினாரு அப்படிங்கிறத அவருக்கு தேவன் உணர்த்திட்டாரு. இதிலிருந்து நம்ம தீய செயல்களை செய்யவே கூடாது. தேவனை மறைச்சி நம்மளால் எதுவுமே பண்ணவும் முடியாது. யோனா கீழ்ப்படியாமல் இருந்ததுனால பட்ட கஷ்டத்தையும் கீழ்ப்படிந்ததுனால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாம் கடவுளோட எல்லையற்ற இரக்கத்தை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஆமென்.